அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டாக்டர் கமல்ஹாசன் தமிழ் வழி ஆங்கிலம் மூலமா ஒரு ஸ்பெஷல் காணொளி, அதாவது அப்ரைசல் டிஸ்கஷன்ஸ், டாக்டர் கமல்ஹாசனின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு சிறப்பு காணொலியா அப்ரைசல் டிஸ்கஷன்ஸ் பற்றி பேசலாம். ஏன் அப்படின்னா, இப்போ பெரும்பாலான ஐடி கம்பெனிஸ், பேங்க்ஸ் எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் அண்ட் டிசம்பர் அப்ரைசல் டைம். ஸோ எப்படி நம்ம அப்ரைசலை ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி வந்து ப்ரொஃபஷ்னலாக பேசணும் அப்படின்றது ஒரு சின்ன சாம்பிள் தான். இதை விட சிறந்த முறைகள் கூட இருக்கலாம். பட் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த காணொலியை நாம் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ரைசல்ன்றது என்னென்னா, அந்த இயர் அண்ட் அந்த 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 ஆண்டு நிறைவு பெறும்போது நடக்கிற ஒரு விவாதம். அதில் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணியிருக்கலாம், என்ன சரியாக செய்யலை, என்ன சரியாக செஞ்சுருக்கீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, நிர்வாகம் கொடுக்கக்கூடிய பங்கு என்ன, உங்களுடைய உயர்வுக்கு உண்டான வாய்ப்புகள், ஊதிய உயர்வுகளுக்கு உண்டான வாய்ப்புகள், இல்லை இப்போ வந்து நிதி நிலைமை சரியில்லை, இந்த நிர்வாகம் வந்து இன்னைக்கு இந்த வாட்டி உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாதுன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இது எல்லாம் கலந்தது தான் அப்ரைசல். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டாலும் இந்த விவாதத்தை நாம் ரொம்ப சீரியஸாக, அதாவது ரொம்ப துரிதமாக செய்யணும். இது இந்த அப்ரைசலோட முடிய போகிறதில்ல. இந்த அப்ரைசல் டிஸ்கஷன்றது உங்களுடைய ஒரு குட்வில் மாதிரி. இப்போ ஒரு ரெப்புடேஷன் பில்ட் பண்ணும், உங்களுக்கு ஒரு நற்பெயரை பில்ட் பண்ணும். ஸோ அதை எப்படி நாம் வந்து கையாளணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு காணொளி தான் இந்த காணொளி. இதில் ஒரு 5 மெயின் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், ரொம்ப லென்த்தியாக இருக்க வேணாம். முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய கோல்ஸை வந்து நீங்கள் வந்து போன அந்த அப்ரைசலில் எந்த அளவுக்கு உங்கள் கோல்ஸ், அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்குகளை எந்த அளவுக்கு நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதை முதல்ல நான் தமிழில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு போகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல் மாதத்துலேருந்தே உங்களுடைய கோல் ஷீட்டை கொடுத்துருவாங்க. பிப்ரவரி மார்ச்குள்ளே வந்துடும். தென் அண்ட் தேர் உங்களோட கோல் ஷீட்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நோட் பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கேள்விகளெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓவர் நைட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது சரியாக வராது. ஸோ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எல்லாமே பெட் ஆஃப் ரோசஸாக காமிக்க வேணாம். சரியாக செய்யாததையும் சரியாக செய்யலைன்னு சொல்கிறதும் தவறு கிடையாது. ஸோ நீங்கள் சொல்லலாம், உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ப்ரொடக்டிவிட்டி வைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தேன், குவாலிட்டி வைஸ் பெட்டராக இருந்தேன், இந்த மாதிரியான புள்ளி விவரங்களோட ஒரு சில ஃபேக்ட்ஸ் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஸோ அது வந்து உங்களோட கோல் ஷீட்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் போட்டுகிட்டே வர்ற அச்சீவ்மெண்ட்ஸ். அடுத்த கேள்வியா, வாட் வாஸ் யுவர் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் திஸ் இயர் அப்படின்னு கேட்கலாம். உங்களுடைய இந்த ஆண்டுலேயே தலை சிறந்த அச்சீவ்மெண்ட், அதாவது சாதனையாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லலாம், நான் வந்து இந்த ஒரு டீமை வந்து நிறைய அட்ரிஷன், அதாவது நிறைய பேர் வேலையை விட்டு போகும் தருணத்திலும் நான் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ சரி, இவன் ரொம்ப லாயலாக இருக்கான் ஆர்கனைசேஷனுக்கு, நிறைய பேர் போனாலும் இவன் ஒரு எண்டில் இருந்து ஸ்ட்ராங்காக நமக்கு இருந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயமும் வெளிப்படும். ஸோ அதில் என்ன நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிங்களோ அதை கிளியராக நீங்கள் சொல்லணும். சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, அது வந்து ரொம்ப மிகைப்படுத்துகிற மாதிரி ஆகும். இது ஒன்று. மூணாவது கொஸ்டினா, வாட் ஆர் யுவர் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் வித் த கம்பெனி அண்ட் ஃபார் யுவர் கேரியர் இப்படி கேட்கலாம். ஸோ உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்ன, இப்போ இமீடியட்டாக இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு, உங்கள் மேனேஜரே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு, அதை தனதாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோல், இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். லாங் டேர்ம் கோல்ன்றது நீங்கள் சொல்லலாம், இன் 2 years ஃப்ரம் நவ் ஆன் ஐ வுட் லைக் டு பிகம் ஏவிபி இல்லை சீனியர் மேனேஜர். அது உங்களுடைய கனவுகளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸை தெளிவாக கால அட்டவணையோட சொல்லணும். அதுதான் வந்து கிளாரிட்டி. அது ஒன்று. வாட் ஹாஸ் பீன் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் ஒர்க் இந்த பாஸ்ட் இயர்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சில சேலஞ்சஸ், அட்ரிஷன், நிறைய பேர் வேலையை விட்டு போகும்போது நான் ஒரு எண்டில் பார்த்துருக்கேன். ஐடி இஷ்யூஸ், நிறைய தொழில்நுட்ப சறுக்கல்கள் இருந்த போதும் அதை எதிர்கொண்டு நான் வந்து அதை எந்த அளவுக்கு கையாண்டேன், அதுலேருந்து எப்படி மீண்டு எடுத்துட்டு வந்தேன் அணியை, இந்த மாதிரியும் பேசலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
கடைசியா கேட்கக்கூடிய விஷயம் வந்து நல்ல ஒரு கேள்வியா இருக்கலாம். விச் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் ஜாப் டு யூ மோஸ்ட் ஆர் லீஸ்ட் என்ஜாய்? அதாவது எப்பயுமே கம்ப்ளைண்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா அது நல்லா வராது. அதுக்காக ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருந்தா நமக்கு வேண்டியது கிடைக்காது. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு 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 மையமா ஒரு ஒரு கோடா இருக்கணும் நம்ம. அப்போ அந்த மாதிரி கேட்கும்போது நீங்க சொல்லலாம், ஐ என்ஜாய் த ப்ராஜெக்ட்ஸ் தட் யூ ஹேட் கிவன். நீங்க எனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அதுக்கு உங்களுக்கு என்னோட நன்றி அப்படின்னு சொல்லி உங்க லைன் மேனேஜரே சொல்லலாம். சி, எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைங் ஈகோஸ் தான் அட் த எண்ட் ஆஃப் த டே. அதுக்காக அவங்க காலில் விழணும் இல்லை ஜாலரா அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொருத்தருக்கு குழி தோண்டணும்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்க எப்படி தக்க வச்சுக்கிறீங்க? ஒன்று, உங்க லைன் மேனேஜர் உங்களுக்கு ஏதாவது தூக்கி விட்டுருந்தாலோ நல்லது செஞ்சிருந்தாலோ அதையும் நீங்க கோடிட்டு காட்டலாம். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்துல வந்து குறையே கூறக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. ஒரு சில குறைகளை சொல்ல, ஆனா அது ஒரு ப்ரொஃபஷனலா நயமான முறையில சொல்லிக்கலாம். இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா அது ஒரு விவாத மேடையா மாறி அது வந்து ஒரு கடைசியில ஒரு ஒரு சண்டையில முடிஞ்சு அது யூஸே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்பீக் அப்லாம் போனா கூட அது ரொம்ப நாள் ஆகும். ஸோ இதுதான் வந்து அப்ரைசலை எப்படி நீங்க அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு பெஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறதுக்கு உண்டான யுக்தி. இப்போ இதையே நாம இங்கிலீஷ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். The top 5 questions which you would be asked on your appraisal. The first question is, how did you go on the goals? How did you do on the goals for you during your last performance appraisals? So you should say, it was not a bed of roses. So I did have challenges during the last year. However, I have, uh, you know, outperformed, and my productivity is one of the toppest when compared to the other team members with minimal quality defects. And I have proved myself, which I am sure you also will agree upon. And I have been contributing towards goals other than BAU, that is business as usual. I'm not confining merely to my uh, job. இது மாதிரி சொல்லலாம். What was your biggest achievement this year? Amidst attrition, which was one of the greatest threats the organization had faced, I had delivered goods and I had played a sheet anchor role supporting my line manager during times of crisis. And I had always, was a trustworthy employee, and always delivered to the best of my knowledge whatever I could, uh, in terms of whatever goals were achieved or goals were allocated to me. In the very so, what are your short term and long term goals with your company and for your career? You can say, my short term goals are to bring out the project that you have taken, in which I am an active member, to make it successfully, say by Q1 2025 or so. So when you tell like that, you also make him confident that okay, we have some resources who are going to support an important project. So you are giving him that comfort level indirectly. And long-term goals, you can say, I would like to grow as a associate vice president or a director or whatever is your vision, say in 2026 or 2027. It should be realistic. You can't say I'll become CEO next year. So this is all very quixotic way of expressing your ambitions, which you yourself know that it is purely utopian. What has been the most challenging aspect of your work this past year and why? Here you have to be realistic. You can say that amidst attrition, wherein so many members had left the organization, I stood like a rock. I played a sheet anchor role under your stewardship, and I, supported you to the best of my ability to rebuild the team. And also, there are so many IT issues which I had liaised with IT and resolved one by one, as you may be aware of. அப்பப்போ as you may be aware of போட்டு விடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. பட் ஃபார் தட் யூ ஷுட் ஹவ் மெயில்ட் ஏர்லியர். ஸோ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா யுவர் யூ கேன் அஃபர்ம் யுவர் அச்சீவ்மெண்ட் ஆர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். Last but not the least, you may be asked a question: which parts of your job do you most or least enjoy? So this is a question which you may be asked. You should see, there are two ways of looking at appraisal. It's not that you should never complain. It's not that you should
show that the picture is full of this is a bed of roses. That will be purely, very, very dramatic. So you need to be pragmatic, you need to be candid, and tell what are problems you had undergone. At the same time, what all there were good moments which you would have enjoyed. See, rendume irukum. You would have enjoyed certain parts, you would have disliked certain parts. So in a professional manner, you can say, I really enjoyed the project that you had allocated to me. I learnt a lot. It was a great exposure which enhanced my communication skills, my IT skills, team management skills, whatnot. So I'm thankful to you for that. So you can end in a thank you note and also clearly set your expectations that you have done this much as far as goals are concerned with statistics, and you can wind up your appraisal on a positive note. Of course, there will be some clashes. You may be given some harsh feedbacks. Take it positively and explain it in a very professional tone. Let it not go to a argument mode. ஸோ இதுதான் வந்து அப்ரைசலை பற்றி டாப் 5 கொஸ்டின்ஸ் எந்த ஆர்கனைசேஷன் எடுத்தாலும். ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். பின்ன ஒரு சமயம் இப்படி அப்ரைசல்ஸ் எடுக்கணுங்கிறத பற்றியும் நாம டிஸ்கஸ் பண்ணலாம். Hope you liked the video. Please do subscribe, like, and share your comments. Please do share your comments as to what other topics you want us to present, so that we do not get exhausted. நன்றி. அடுத்த வாரம் வேற ஒரு காணொலியோட சந்திக்கலாம். டாக்டர் கமலாசன், தமிழ் வழி ஆங்கிலம். நன்றி.